வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பில்டிங் கான்ஃபிடன்ஸ் ஹைஃபன் க்ரூமிங் அப், இதுதான் என்னோட தீம். ஏன் க்ரூமிங் அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் டாபிக் டு ஷேர். சோ அதனால இதை நான் ஃபர்ஸ்டா எடுத்துட்டு வரேன். ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போலாம். ஒரு குட்டி பொண்ணு காய்கறி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தா. அவங்களோட தோட்டத்துல இருந்து காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு ரோட்டுக்கு ஓரத்துல ஒரு சின்ன நிழலான இடத்துல அவங்க காயெல்லாம் வச்சு அழகா வைப்பாங்க. அந்த வழியா பாஸ் பண்ண ஒரு வயசான தாத்தா அந்த குழந்தைய பாக்குறாரு. கூப்பிட்டு, கண்ணா, நாளைக்கு எனக்கு இந்த தாத்தாக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு. சொல்லுங்க தாத்தா, பண்றேன். இந்த ட்ரெஸ் நீ போட்டுட்டு வரையில அழகா துவைச்சு தலையெல்லாம் நல்லா கட்டி ஒரு நல்ல புன்னகையோட வருவியா அப்படின்னு கேட்டாரு. அந்த பொண்ணும் ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் தாத்தா வந்தாரு. அந்த பொண்ணு தாத்தா சொன்ன மாதிரியே அழகா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் நல்லா கட்டி சீவிட்டு அப்படியே ஒரு நல்ல அழகான புன்னகையோட இருந்தா. அப்புறம் அந்த தாத்தாக்கும் ஒரே ஹாப்பி, சொன்ன உடனே அந்த பொண்ணு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தாத்தா கூப்பிட்டு, இன்னைக்கு என்னடா வித்தியாசம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கையில அந்த குழந்தை சொல்றா, தாத்தா உனக்கு தெரியுமா, நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு நல்லா இது பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட இருந்து காய் வாங்கியிருக்காங்க. அண்ட் நேத்தை விட இன்னைக்கு நிறைய பேர் என்னோட காயெல்லாம் டக்குன்னு சீக்கிரமா சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப தாத்தா சொல்றாரு, கண்டிப்பா அது எப்படி உன்கிட்ட வாங்காம வேற யார்கிட்ட வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. உன்னை குழந்தை கேக்குது, சரி நீங்க எதுக்கு என்ன இதை செய்ய சொன்னீங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு தாத்தா அந்த கடையில கூட்டிட்டு போய், இந்த காயிலேயே நீ பாரு, அங்க இருக்குல்ல அந்த பச்சை கலர் குடமிளகாதான் சீக்கிரமா சேல் ஆகும் அப்படின்னு. அடுத்து ஒரு நபர் வராரு, காய் வாங்குறாரு, அந்த குடமிளகாவை எடுக்கிறாரு, போயிடுறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வராரு. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாரு, இதுதான் இப்ப அடுத்து எடுப்பாங்க அப்படின்னு. அந்த குழந்தை கவனிக்குது, அந்த காய் எடுத்துட்டு கிளம்புறாங்க. சோ இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த தாத்தா அந்த பொண்ணு கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. நார்மலா நம்மளோட மனுஷங்களோட இதப்படி எது ஒண்ணு சிமெட்ரிக்கலா ஒரு நல்லா இருக்கோ பாக்குறதுக்கு, அததான் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு காயிலேயே கோணல் மோனலா இருக்க ஒரு காயை விட அழகா தக்காளி அப்படின்னா தக்காளி மாதிரியே இருக்க காய் தான் மனுஷங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடமிளகா அப்படின்னா 4 சைடும் குடமிளகாவோட அந்த இது பச்சை கலர்ல அப்படியே நல்லா இருக்கிறதுக்கும், ஒரு கொஞ்சம் அழுக்கா குடமிளகா மேல மண்ணோ இல்ல தூசியோ இருக்க குடமிளகாவை யாரும் வாங்க மாட்டாங்க. அது கழுவி அப்படியே பச்சை பசேல் இருக்கையில மனுஷங்களுக்கு அது வாங்கணும்னு தோணும். அதே மாதிரிதான் நம்ம மனுஷங்களா இன்னொருத்தவங்க கிட்ட பிரசன்ட் பண்ணையில ஒரு ஷாபியா இல்லாம நல்லா பார்க்கையிலே கம்பீரமாவும் அழகாவும் தன்னால முடிஞ்ச பெஸ்ட பிரசன்ட் பண்ணையில ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நம்ம மேல இருக்க ஒரு நல்ல ஒப்பீனியன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். சோ நேத்து நீ காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்து டயர்டா உன் முகத்துல வேர்வை, ஒரு டயர்ட்னஸ், உன் கண்ணுல ஒரு சோர்வு தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா நல்ல துணியெல்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஒரு உனக்கே ஒரு சந்தோஷத்துல நீ இருக்கையில உன்னோட நிறைய பேர் உன்கிட்ட வாங்குறதும் அதிகமாகுது. சோ இது மட்டும்தான் அந்த சேலுக்கான ரீசன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சது, நேத்தும் நான் தான், இன்னைக்கும் நான் தான். ஆனா நான் ஜஸ்ட் ஒரு நல்ல கான்பிடென்டான ஒரு பர்சனா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த கதை என்னோட ஃபேவரட்டான கதை. இந்த கதை தான் இந்த க்ரூமிங் அப் செஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தீமா இருக்க போகுது. Why appearance matters அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம ஸ்டோரிய பார்த்தோம். இப்போ டிப்ஸ் டு லுக் கான்ஃபிடென்ட். நம்பர் 1 வந்து நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம என்ன மாதிரி பாடி டைப், நம்மளுக்கு எந்தெந்த பேட்டர்ன்ஸ் சூட் ஆகுது, எதெல்லாம் சூட் ஆகல, நம்ம பாடியில எதெல்லாம் நம்மளோட பாசிட்டிவ் ஹைலைட் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம பாடியில நம்ம கொஞ்சம் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ற ஏரியாஸ் எது, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சா, நம்மளோட பாடி டைப் பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்க உங்களோட பாடி டைப் அனாலிசிஸ், கலர் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணலாம். இது கூகுள் கூட ஹெல்ப் பண்ணலாம், நீங்க கூகுள்ல பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்து சூசிங் த பெர்ஃபெக்ட் ஃபிட், கம்ஃபர்ட். இது நெக்ஸ்ட் ஸ்டெப். knowing your personal style, fit and comfort. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எது போட்டாலும் உங்களுக்கும் கரெக்டான ஃபிட்டா இருக்கணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்ஃபர்டபுளா இருக்கணும்.
அண்ட் தேர்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்சசரைசிங், லேயரிங் சொல்லலாம். அக்சசரைசிங் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் லைக் ஒரு நல்ல இயரிங், பெல்ட், வாட்ச், ஷூ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு வீட்டுக்கு சின்ன சின்ன ஃபர்னிச்சர், லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீட்டை அழகாக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட அழகான ஆக்சசரிஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் வந்து க்ரூமிங். யாரா இருந்தாலும் ஒரு ஒயிட் பேப்பர், என்னதான் ஒயிட் பேப்பர் பார்க்க அழகாக இருந்தாலும் நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணல அதுக்கு மார்ஜின்லாம் போட்டு எந்த டெக்ஸ்ட்டை போல்டாக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டை போல்டாக்கி எதை சின்னதாக்கணும் எதை இட்டாலிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணல நம்மளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு கலை தான். ஸோ ஒரு சின்ன மேக்கப் உங்களோட ஃபீச்சர்ஸை நல்ல டிஃபனிஷனோட காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல டிஃபைனிங்கான மேக்கப் வந்து ரொம்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் போகணும்னு இல்லை. நம்மளோட ஃபேஸில் எதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, கன்சீல் பண்ணி காமிக்கிறது, நம்ம ஐஸை நல்லா ப்ராம்ப்டாக காமிக்கிறதுக்கு ஐலைனர், ஒரு நல்ல லிப் க்ளாஸ் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து நம்மளை நல்லா புட் டுகெதராக காமிக்கும். நம்பர் 2 ஹேர் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா ஒரு டைட் அப் ஆர் பன் டைப் இஸ் அ வெரி நைஸ் சாய்ஸ் கம்பேர்ட் டு ஓப்பன் ஹேர். பிகாஸ் நம்ம ஒரு புட் டுகெதர் பர்சனாக காமிக்கும். இது வந்து க்ரூமிங் அப்போட இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ என்னோட இந்த ஜேர்னியில் நான் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா குவாலிட்டியான பிளேசஸ், குவாலிட்டியான லேயரிங். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம லேயரிங், அக்சசரைசிங் அண்ட் நம்மளை எலிவேட் பண்ணிக்கிற மாதிரி மேக்கப் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்மளும் நெக்ஸ்ட் லெவலில் இருப்போம். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. இது ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங், எனி டைப் ஆஃப் விமனுக்கு அப்ளிகபிள். ஒர்க் பண்ணுறவங்க தான் இப்படி பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தாலும் எப்போ உங்களை பார்த்தாலும் அந்த பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கிரியேட் த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். Until I post my next video, take care and bye. And please subscribe and share this to your friends and family.